தொடர்ந்து உயிரிழந்த சமூக ஆர்வலர் ஜவஹர் அலியின் மனைவி மரியம் நமது தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்துள்ளார். அதில் கொலைக்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், தங்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று பேட்டியில் தெரிவித்துள்ளார். அதனை தற்போது பார்க்கலாம். மரியம், கணவர் பேர் ஜவஹர் அலி. அவங்க நிறைய கனிம வளத்துக்காக போராடிட்டு இருந்தாங்க. அவங்க ஏடிஎம்கேல சிறுபான்மை பிரிவில் புதுக்கோட்டை மாவட்ட கபடி செயலாளர். அவங்க நிறைய கனிம வளத்துக்காக மக்களுக்காக நிறைய தொண்டுகள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நிறைய பணிகள் செஞ்சாங்க, மக்களுக்காக போராடினாங்க, கனிம வளத்துக்காக போராடினாங்க, நிறைய மனுக்கள் கொடுத்தாங்க, நிறைய போராட்டம் பண்ணாங்க. இப்போ ஆர்ஆர்னு ஒரு குரூப்புக்கு ஒரு 6 மாத காலமாக வேலை பார்த்தாங்க, கணக்கு எழுதுனாங்க. அப்போ அவங்க செய்த அனைத்து தவறுகளும் தெரிஞ்சிச்சு. அது மூலியமாக அவங்க கேஸ் போட்டாங்க, கனிம வளத்துக்காக கேஸ் போட்டாங்க. அந்த கேஸ் போட்ட ஒரே காரணத்துக்காக அவங்களை திட்டமிட்டு கொலை பண்ணிட்டாங்க. இன்னும் இப்போ என் பிள்ளைன்னு நானும் இப்போ அடுத்தவரை நிற்கிறேன். என்னுடைய சொந்தங்கள் எல்லாருமே நாங்கள் ரொம்ப பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறோம். எங்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்கணும். என்னுடைய பேர் மரியம், என்னுடைய கணவர் பேர் ஜவஹர் அலி. அவங்க நிறைய கனிம வளத்துக்காக போராடிட்டு இருந்தாங்க. அவங்க ஏடிஎம்கேல சிறுபான்மை பிரிவில் புதுக்கோட்டை மாவட்ட கபடி செயலாளர். அவங்க நிறைய கனிம வளத்துக்காக மக்களுக்காக நிறைய தொண்டுகள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நிறைய பணிகள் செஞ்சாங்க, மக்களுக்காக போராடினாங்க, கனிம வளத்துக்காக போராடினாங்க, நிறைய மனுக்கள் கொடுத்தாங்க, நிறைய போராட்டம் பண்ணாங்க. இப்போ ஆர்ஆர்னு ஒரு குரூப்புக்கு ஒரு 6 மாத காலமாக வேலை பார்த்தாங்க, கணக்கு எழுதுனாங்க. அப்போ அவங்க செய்த அனைத்து தவறுகளும் தெரிஞ்சிச்சு. அது மூலியமாக அவங்க கேஸ் போட்டாங்க, கனிம வளத்துக்காக கேஸ் போட்டாங்க. அந்த கேஸ் போட்ட ஒரே காரணத்துக்காக அவங்களை திட்டமிட்டு கொலை பண்ணிட்டாங்க. இன்னும் இப்போ என் பிள்ளைன்னு நானும் இப்போ அடுத்தவரை நிற்கிறேன். என்னுடைய சொந்தங்கள் எல்லாருமே நாங்கள் ரொம்ப பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறோம். எங்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்கணும்.